ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வேர்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலம்ஸ். எம்எஸ் வேர்டில் காலம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் அது. என்ன காலமில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று இருக்குது. இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம்ஸ் பிரித்து டைப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த 1 2 3 4 இப்போ இதில் 4 காலம் பிரிச்சிருக்காங்க. ஒரு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை கூட எடுத்து பார்க்கலாம். ஒரு பேஜில் ஒரு காலம் எத்தனை இருக்கும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 காலம்ஸ் இருக்கும். 7 or 6 காலம்ஸ் டிஃபால்ட்டாகவே அதில் இருக்கும் அதில் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி காலம்லாம் நம்ம பிரித்து டைப் பண்ணுறதுக்கு எம்எஸ் வேர்ட்லேயே நம்ம காலம்லாம் பிரித்து டைப் பண்ணலாம். இப்போ அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இது. இந்த பாருங்கள், இது ஒரு காலம், இந்த கேப் இருக்குது பாருங்கள். நார்மலாக டெக்ஸ்ட்டுங்கிறது டிஃபால்ட்டாக ஒரு பேஜ் சைஸ் A4 சைஸுக்கு ஃபுல்லாக போகும். ஆனால் இந்த காலத்தை நம்ம பிரித்து டைப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இப்படி காலமாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இது டைட்டில் நம்ம மேலே எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலம்ஸை பிரித்து நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த எம்எஸ் வேர்டில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் நம்ம இப்போ எம்எஸ் வேர்டில் காலத்தை யூஸ் பண்ணி எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்போதுமே இந்த வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்னென்ன டிசைன்ஸ் நமக்கு தேவையோ நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ காலம் பிரிக்கணும் அப்படின்னா முன்னாடியே காலம் பிரித்து வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஐடியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் எனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3 காலமாக எனக்கு டைப் பிரிக்கணும் எனக்கு டாக்குமெண்ட் அப்படிங்கிறப்ப அந்த காலம் எதில் பிரியும்னா இங்கே தான் பிரியும். ஸோ நம்ம டேபிளாகவே பிரித்து டைப் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம டேபிளாக பிரித்து டைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக நமக்கு ஒரு டாக்குமெண்ட் வராது. இந்த காலத்தை பிரித்து டைப் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு நீட்னஸ் ஒரு டேபிளில் டைப் பண்ணுறதோ இல்லை நீங்களாவே இங்கே லைன் போட்டுக்கிட்டு காலம் பிரித்து டைப் பண்ணுறப்பெல்லாம் வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு பேஜ் டைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த நீட்டத்துக்கு இங்கே போயிடும் உங்களுக்கு. நான் அப்போ காலத்தை பிரிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3 காலம் இதில் பிரிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே பேஜில் 3 காலம் பிரியுது அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அப்போ டைப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலத்தில் இங்கே கீழே ஷார்ட் ஆகி அதுவே மடங்கி வந்துடும். சரி, ஓகே வாங்க இப்போ அந்த காலம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா மெனுவில் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வரும். லேஅவுட் வந்துட்டோம் மெனுல காலம்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணும்போது இப்ப டிஃபால்ட்டா ஒரு காலம்ல நமக்கு இருக்கு. 2 காலம்ஸ் வேணும் அப்படின்னா 2 காலம் நம்ம பிரிச்சுக்கலாம். 3 காலம்ஸ் வேணும் அப்படின்னா 3 பிரிச்சுக்கலாம். இப்ப இது என்ன லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது என்னன்னா லெஃப்ட்ங்கிறது என்ன அப்படின்னா லெஃப்ட் சைட்ல உள்ள காலம் கம்மியாகவும் ரைட் சைட்ல உள்ள காலம் அதிகமாகவும் வரும். நான் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க 2 காலம் பிரிச்சு நான் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்றேன். இந்த காலம் பிரிஞ்சது இங்க வந்துருச்சு பாருங்க. நார்மலா இருக்கும்போது நமக்கு ஸ்கிரீன் நல்லா நீட்டத்துக்கு இருக்கும். இப்போ இதே ஸ்ட்ரைட்டா இருக்கும் இந்த காலம். இப்போ அதே நான் அது லேஅவுட்ல போய் காலத்தை 2 காலமா பிரிக்கும் போது இங்க 2 காலமா பிரிஞ்சிரும் பாருங்க. பிரியுதா? இப்போ அதில் டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கர்சர் நான் ஸ்பேஸ் விடவும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் மடங்கி வந்துடும் கீழே. சும்மா நான் ஏதோ டைப் பண்ணுறேன் மடங்கி வந்துடும் இல்லையா. நான் என்டர்லாம் தட்டல. நார்மலாக நம்ம ஒரு பேஜில் கீழே வரணும் நெக்ஸ்ட் லைனுக்கு அப்படின்னா என்டர் தான் தட்டுவோம். ஆனால் இங்கே நான் என்டர் தட்டாமல் என்ன பண்ணுறேன் டைப் பண்ணிக்கிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த காலம் நம்ம பிரிச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது மடங்கி. ஓகே, இப்போ நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் லேஅவுட்டில் எனக்கு 3 காலம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ 3 காலம்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு 1 2 3 1 2 3 3 காலம்ஸ் பிரிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு டாக்குமெண்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 3 காலம்ஸ் நான் ஒரு டாக்குமெண்ட்டை ஆல்ரெடி நீங்கள் இப்போ இது ரெடி பண்ணிட்டு காலம்ஸை பிரிச்சுட்டு கூட டைப் பண்ணலாம். இல்லைன்னா டைப் பண்ணிட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காலம்ஸை பிரிச்சுக்கலாம். இப்போ எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். லேஅவுட் போகிறேன், காலம்ஸில் 3 காலம்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 காலம்ஸாக எனக்கு நான் பிரிச்சுட்டேன். ஏன்னா இங்கே ஒன்றுமே வரலையே அப்படின்னா பேஜ் டாக்குமெண்ட் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்.
இங்கே பாருங்க, நான் டைப் பண்ண டாக்குமெண்ட் வந்து காலம் 1 2 3, ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் எல்லாத்துலேயுமே வந்து 3 காலமாக பிரிஞ்சிருக்கு பாருங்க. பிரிஞ்சிருக்கா? 1 2 3. இப்போ இதே வந்து அடுத்த காலத்தில் பாருங்க, லெஃப்ட்னு கொடுக்குறேன் பாருங்களேன். இதில் வந்து 2 காலம் தான் வரும். லெஃப்ட் சைடு கம்மியாகவும் ரைட் சைடு உள்ள காலம் வந்து அதிகமாகவும் வரும். அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டுன்னு கொடுத்தோன்னா ரைட் சைடு உள்ள காலம் கம்மியாகவும் இந்த சைடு உள்ள காலம் அதிகமாகவும் வரும். ஓகே, இப்போ நான் எனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ளது. இப்போ நான் மோர் காலம்ஸ் எடுத்து போகிறேன். மோர் காலம்ஸில் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 காலம்ஸ் வேணும். 3 காலம்ஸ் வச்சுட்டு எனக்கு காலத்தோட வித்தை வந்து நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காலத்தினுடைய அளவு இங்கே பிரிக்கிறோம் இல்லையா, அந்த காலத்தினுடைய அளவு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ், ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ். இப்போ பாருங்க, நான் இப்போ 3 காலமாக வச்சுட்டு இதுதான் ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ். இதுதான் காலத்தினுடைய வித்து, எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறது. நல்லா நெருக்க வச்சுக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, நல்லா கேப்பே இல்லாமல் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலத்தில் போய் மோர் காலம்ஸில் என்ன பண்ணுறேன், இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேப் விட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்துடும். இப்போ நான் இந்த காலத்தில் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா லைன் பிட்வீன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும் பொழுது நமக்கு லைன் வந்துடும். ஓகேவா? இதுதான் காலம் வந்து நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மோர் காலம்ஸில் போய் கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய காலத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த காலங்கிறது நம்ம வந்து MS Wordல அதிகமாக யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் MS Wordல காலத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவா நம்ம வந்து உங்களுக்கு என்ன வேர்ட்ல டவுட் இருக்கோ அதை கேளுங்க. நான் வீடியோவா நான் வந்து அதில் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேவா? சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.